பேசும்போது கேட்குறோம் ஜீவனும் நல்லா தராங்க. இந்த விழாவின் நாயகன் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அத்தையும் இல்லாட்டி மாமாவும் ஓகே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் முடிவு வாங்க. என் பேர் வந்து தீபக் ஞானபிரகாஷ். நான் இப்போது பெங்களூரில் யூடிசி யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ் அப்படின்னு அங்கே என்னுடைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னுடைய குடும்பம். இவாஞ்சலின் வந்து என்னுடைய தங்கச்சி, ராபின் வந்து என்னுடைய மச்சான், மாமா, அத்தை. இந்த நேரத்தில் நீங்க தான் எல்லாத்தையும் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலாம். ஏன் நம்ம நமக்குள்ளேயே அறிமுகப்படுத்திக்கலாம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நல்லா தானே போய்ட்டு இருந்துச்சு. வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நானும் சில பேர் கடந்த 13 வருடங்களாக 13 வருஷமா நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு அவருக்கே தெரியாம ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது பெரிய விஷயம். நாங்கள் ஒரு காப்புக்குள்ள நாங்கள் எதுக்கு யோசிச்சு நீங்க என்னதான் போறீங்க, நாங்கள் எதுவும் பார்க்க முடியும். இவ்வளவு பேசிட்டான் அவரை கூப்பிட்டு வந்துருவோம். அவருக்கே தெரியாது ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க சமாச்சாரம். பிள்ளைங்களால தகப்பனுக்கு பெரிய பெருமை உண்டாங்க. என்ன பிள்ளையா பார்த்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும். காலங்கள் வாழ்ந்து பிள்ளைகளை கடந்த 60 வருடம் இந்த அருமையான வாழ்க்கையை மாமாக்கு அளித்து நன்றி செலுத்தும்படியாக நம்ம இங்க வந்தது. அதனால ஒரு சின்ன ஒரு ஜப கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணது வந்து பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை கை தட்டிடுறோம். இதுல இவங்களும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா ஒரே ஒரு கருத்து மட்டும் தெரியுது, இந்த குடும்பம் உங்களே நேசிக்கும். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம். அதற்காக ஒரு வேத வாசிப்பு சிறிய பகுதியை வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18 முதல் 24. நான் பிரசங்கம் பண்ண போறதுல ஜஸ்ட் கதை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருந்தேன். ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனுக்கு அப்பா விட்டு கொஞ்சம் தள்ளியா இருந்து தனிமையா இருந்து கொஞ்சம் இண்டிபெண்டா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த தகப்பனார் என்ன பண்றாங்க, அவருக்கு அந்த சின்ன பையனுக்குள்ள ஆசை, அவனுக்குள்ள அசட்ஸ் எல்லாவற்றையும் தனியா எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரி நீ போ. அவன் சென்ற தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வறுமை ஏற்படுகிறது. சுகம், பணம், இது எல்லாவற்றையும் இழந்து விடுகிறது. வருத்தப்பட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் அவன் தகப்பனை வீட்டுக்கு எடுத்து போகிறான். அந்த தகப்பன் ஆனந்த கண்ணீருடன் அந்த குமாரனை, இளைய குமாரனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனுக்கு ஒரு மோதிரத்தை அணிவித்து பெரிய பாட்டி, பிகாஸ் his son is returned. இதுதான் சின்ன ஒரு கதை. இன்னைக்கு அதுதான் வாஸ்தா அப்படிங்கிற இமேஜின் அவன் கேட்ட உடனே ஜஸ்ட் that shows that எவ்வளவு அந்த தகப்பன் அந்த இளைய குமாரன் மேல் வைத்திருக்கிற அன்பின் ஆழம் வளர்க்கப்பட்டது. இரண்டாவது காரியம், அந்த இளைய குமாரன் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது திரும்ப வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். God never rejects. So God never makes mistake. God never rejects. மூன்றாவதான காரியம், இளைய குமாரன் திரும்ப வரும்போது தகப்பன் என்ன பண்ணா அது எல்லாமே ஒண்ணுமே மறைக்கல. He just showed his love. He never forgets. So மூன்று காரியத்துக்காக இன்றைக்கு மாமா எல்லாருமே வந்து நன்றி சொல்லுங்க. முதலாவதான காரியம், God never makes mistakes. இரண்டாவது காரியம் வந்து God never rejects. மூன்றாவது காரியம் வந்து God never forgets. கர்த்தர் நம்மை என்றைக்கும் வந்து நிராகரிக்க மாட்டார். கர்த்தர் நம்மை என்றைக்கும் மறக்க மாட்டார். மற்றும் கர்த்தர் என்றைக்கும் நம்முடைய வாழ்வில் தவறு செய்ய மாட்டார் என்கின்ற காரியத்திற்காக கர்த்தர் வந்து நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முக்கியமான ஒரு காரியம் நாம் வந்து செய்ய போகின்றோம்.
குடும்பத்தின் பிள்ளைகள் வந்து இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரியா? ஸோ ஒன் பை ஒன்னா ரிவீல் தட் இந்த 60 வயது அருமையான மாமாவுக்கு ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல உங்களுடைய திருமண நாளையும் நீங்க வந்து காண போகிறீங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி நீங்க ஒரு 60 வயது 32 வருஷம் நான் கேள்விப்பட்டேன். 32 வருஷத்துக்கு கூட எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, நாங்களாம் பிறக்கலையா. ஸோ அதனால இந்த நேரத்தில் நீங்க வந்து மாலை பரிமாறி போகிறீர்கள். இது என்னுடைய ரிக்வஸ்ட் இல்லை, இது உங்க பிள்ளைங்களுடைய ரிக்வஸ்ட். சரியா? மாலை பரிமாறிக்கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை வாழ்த்து போகிறோம். தயவுசெய்து எந்திரிச்சு இல்லைங்க. உங்களுக்காக ஒரு அன்பு பரிசை வந்து வைத்திருக்கிறார்கள், அவங்களே கொடுப்பாங்க. சரி பிள்ளைங்க சார் நீங்க சார் அதை ஓபன் பண்ண மாட்டீங்க. फोटो सब जाते हैं रैंडम फोटो அதை ஓபன் பண்ணுங்க. மேபி सेटिंग கொடுங்க சார். சார் ஃபோட்டோ எப்படி சார் கொடுக்குறீங்க? ஏய் ஃபோட்டோ கொடுக்குறீங்க? புது ஹோண்டா 165 SP ஃபோட்டோ கொடுக்குறீங்களா? ஃபோட்டோ இது இப்பொழுது அருமையான மாமா சொல்றேன் அத்தைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்காங்க. அனைவரும் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு காரியம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தெரியாம தங்கச்சி பிள்ளைங்க இந்த ப்ரோக்ராம செட் பண்ணாங்க. அவர் பர்த்டே கொண்டாடணும். என் தங்கச்சியே தெரியாம பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஒரு மாலை மாத்திரை ஏற்பட்டு இதெல்லாம் வந்து பெரிய வரவேற்கக்கூடிய காரியம். உங்களுடைய 60ஆம் ஆண்டு மற்றும் உங்களுடைய திருமண வாழ்வு புதிய ஒரு ஆட்டத்துக்குள்ளாக நீங்கள் வந்து அடியெடுத்து வைத்துக் கொண்டீர்கள். இனிதாக அமைந்திருப்படியாக ஒரு சிறிய கேக் கட்டிங் இப்பொழுது. Shall we sing happy birthday? So, happy birthday to you. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருந்த வண்ணமாக நம்ம வந்து ஜெபம் செய்வோமாக. செல்லதுரை மாமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த 60 ஆண்டுகள் உங்களுடைய பெரிதான கிருபையினால் அவங்களை வழிநடத்தி அதற்காக நன்றி சொல்கிறோம். இங்கே வந்திருக்கிற உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதித்து அதுவே மனதார நாங்கள் எந்த உதவி செய்வோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக்கொள்கிற நிகழ்ச்சிகளும் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அனைவரும் இன்றைக்கு தங்கியிருப்பதாக. What are thanks? சிம்பிளா வச்சுக்கலாம் அப்படின்னா அதனால்தான் கம்மி பேரா கொடுத்து if you people are here that means you people are more close to our hearts. ஸோ அதனால்தான் உங்களை மட்டும் நாங்கள் கொடுத்து ரொம்ப நிறைய பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸோ அவங்க மட்டும் நாங்கள் கொடுத்து ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி பண்ணலாம் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். யூ மேக் திஸ் ஸ்பெஷல். தேங்க்யூ ஆல்.